கற்றது வரலாறு நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் முழுக்க மக்கள் காடுகள்லையும் குகைகள்லையும் வாழ்ந்துட்டு இருந்தப்போ, நம்ம இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு கூட்டம் மட்டும் பயங்கர மாடனாக வாழ்ந்திருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியர்களே ஆச்சரியப்பட வைக்கிற அவங்களோட பிளானிங் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மெசபடோமியா எகிப்து நாகரிகங்களுக்கு இணையாக ஆசியாவின் பெருமையாக விளங்கியது சிந்து சமவெளி நாகரிகம். இந்த நாகரிகம் எப்படி தோன்றுச்சு, ஏன் காணாமல் போச்சுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிந்து சமவெளியோட ஒவ்வொரு ஆச்சரியத்தையும் நாம் இன்றைக்கி அலச போகிறோம். அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சிந்து சமவெளி நாகரிகத்தோட கண்டுபிடிப்பின் வரலாறு. முதல்ல 1920களில் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது தான் சிந்து சமவெளி நாகரிகத்தோட அடித்தளம்னே சொல்லலாம். சார்லஸ் மேஷன் மற்றும் ஜான் மார்ஷல் அப்படிங்கிற ஆங்கிலேயர்கள் இதை பார்த்தப்போ சாதாரண கோட்டன் தான் நினச்சாங்க. ஆனால் அகழ்வாராய்ச்சிக்கு பிறகு தான் இது ஒரு மாபெரும் நகர நாகரிகம்னு தெரிய வந்துச்சு. சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகள் பாயும் பகுதிகளில், அதாவது இன்றைய இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் தான் சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்ததாக சொல்லப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிந்து சமவெளி நாகரிகத்தோட நகர அமைப்பு. இதோட நகர அமைப்பு ஒரு இன்ஜினியரிங் அதிசயம்னே சொல்லப்படுது. முதல்ல கிரிட் சிஸ்டம். நகரங்கள் சதுர வடிவில் பிரிக்கப்பட்டிருக்கு. தெருக்கள் நேராகவும் ஒன்றை ஒன்று செங்கோணத்தில், அதாவது 90 டிகிரிஸில் வெட்டும் வகையிலும் இருந்திருக்கு. இப்போதைய கட்டடங்களுக்கு பயன்படுத்துவது போலவே அப்பவும் 4:2:1 என்ற விகிதத்தில் தான் சுட்ட செங்கற்களை கட்டிடங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. நிர்வாகத்துக்கு என ஒரு உயரமான பகுதியும் மக்கள் வசிக்க என ஒரு தாழ்வான பகுதியும் பிரிக்கப்பட்டிருக்கு. இதுலேயே அதிசயமான விஷயமாக நம்ம பார்க்கப்படுறதும் ஆச்சரியமானதாகவும் சொல்லப்படுறது ட்ரைனேஜ் சிஸ்டம். வீடுகளில் இருந்து கழிவுநீர் வெளியேற மூடி வைக்கப்பட்ட ட்ரைனேஜ், அதாவது கால்வாய்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இதுதான் அந்த காலத்திலேயே மிகச்சிறந்த சுகாதார முறையாகவும் கருதப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மொஹஞ்சதாரோவின் பெருங்குளம், த கிரேட் பாத். இதோட ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் உலகில் முதலாக கொண்டு வந்த பொது குளமே இதுதான். இது பியூட்மெண்ட் கொண்டு நீர் கசியாதவாறு கட்டியிருக்காங்க. இந்த குளத்தில் மத சடங்குகளுக்காக அல்லது சுத்தத்துக்காகவும் பயன்படுத்தியிருக்கலாம்னு சொல்லப்படுது. அடுத்ததாக தானியங்களை பாதுகாத்து வைக்க பெரிய களஞ்சியங்கள் இருந்திருக்கு. அதாவது பஞ்சம் வந்தாலும் சமாளிக்க தெரிஞ்சவங்களா சிந்து சமவெளி நாகரிகத்தினர் இருந்திருக்காங்கன்னு இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தொழில் மற்றும் வணிகம் பற்றி தான். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் கோதுமை, பார்லி மற்றும் பருத்தியை முதல்ல பயிரிட்டது சிந்து சமவெளி நாகரிகத்தை சேர்ந்தவங்க தான். அடுத்ததாக மெசபடோமியா வரைக்கும் இவர்களது கடல் வணிகம் பரவி இருந்திருக்கு. மெலுஹா அப்படின்னு சிந்து சமவெளி நாகரிகத்தினரை அவங்க அழைச்சிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எடைகள் மற்றும் அளவீடுகள் மிகவும் துல்லியமாக இருந்திருக்கு. அடுத்ததாக ஆர்ட். கலைகளை பொறுத்த வரைக்கும் வெண்கலத்தாலான நடன மங்கை சிலை மற்றும் தாடியுடன் கூடிய ஒருவரின் கல் சிலை மூலமாக இவர்களது கலைத்திறன் இப்போவும் பேசப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முத்திரைகளும் மர்மமான எழுத்துக்களும். சிந்து சமவெளி நாகரிகத்தினர் பயன்படுத்திய முத்திரைகளில் காண்டாமிருகம், எருது மற்றும் பசுபதி முத்திரைகள் கிடைச்சிருக்கு. இவர்களது எழுத்துக்களை இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் வாசிக்க முடியலை. இது சித்திர எழுத்துக்கள் வகையை சார்ந்ததாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. அடுத்ததாக ஐராவதம் மகாதேவன் போன்ற அறிஞர்கள் இந்த எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்கலாம்னு வலுவாக சொல்கிறாங்க. கீழடிக்கும் சிந்து சமவெளிக்கும் உள்ள ஒற்றுமைக்கு இந்த எழுத்துக்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நகரம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது, என்ன நடந்ததுன்னு இப்போ பார்க்கலாம். இவ்வளவு பெரிய நகரம் சிந்து நதியின் அடியில் இருந்ததுனால அடிக்கடி ஏற்பட்ட பெருவெள்ளமாகவும் இதற்கு காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பருவநிலை மாற்றம். மழை பொய்த்து போய் ஆறுகள் வற்றி இருந்ததுனாலையும் சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. ஏதாவது ஒரு பெரிய நோய் தாக்கியிருக்கலாம், அதனால் கூட மக்கள் அங்கிருந்து நகர்ந்திருக்கலாம், குடிபெயர்ந்திருக்கலாம்னு சொல்லப்படுது.
மக்கள் அங்கிருந்து நகர்ந்து தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் குடிபெயர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா அதிகம் பேர் சொல்கிறாங்க. இறுதியாக சிந்து சமவெளி நாகரிகம் நமக்கு பல பாடங்களை சொல்லி கொடுக்குது. முக்கியமாக சுகாதாரத்தை பற்றியும் திட்டமிடல் பற்றியும். நம்ம முன்னோர்கள் இவ்வளவு அறிவோடு இருந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது நமக்கு ஒரு வித தனி உத்வேகம் கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். இது கற்றது வரலாறு. நான் இந்துபாலா.